ஜீவிமா கதைகள். ஹலோ குட்டீஸ், நான் உங்க ஜீவிமா. இன்னைக்கு நம்ம ஜீவிமா கதைகள்ல நான் உங்களுக்கு என்ன கதை சொல்லி தர போறேன் தெரியுமா? தாகம் கொண்ட காகம். சொல்லுங்க பார்க்கலாம். தாகம் கொண்ட காகம். Repeat after me. The thirsty crow. இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? The thirsty crow. சொல்லுங்க பார்க்கலாம். The thirsty crow. குட்டீஸ், இதுல ஒரு புத்திசாலி காகம் இருக்கு. அந்த காகத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஆரம்பிக்கலாமா? ஒரு அழகான கிராமத்துல ஒரு காக்கா இருந்துச்சாம். காக்காவை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? எனக்கு தெரியலையே, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், crow. ஒரு காகம் இருந்துச்சாம். அந்த காகத்துக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சாம் குட்டீஸ். அது சம்மர் டைம், வெயில் காலத்துல எல்லாருக்குமே ரொம்ப தாகம் எடுக்கும்ல, தண்ணி தாகம் எடுக்கும்ல. அந்த காக்கா வர வெயிலையே சுத்தம்ல. அப்ப பார்த்து அதுக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருந்துச்சாம். அது என்ன பண்ணுச்சாம், சரி எங்கேயாவது தண்ணி கிடைக்குதான்னு பார்க்கலான்னு சுத்தி 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 பறந்து பறந்து தேடிச்சான். ஆனா அதுக்கு தண்ணியே எங்கேயுமே கிடைக்கலையாம் குட்டீஸ். அப்போ திடீர்னு பார்க்கும் போது ஒரு வீட்டு பக்கத்துல ஒரு குட்டி பானை இருந்துச்சா. ஓ, அந்த பானைய பார்த்தோன்னே அந்த காக்காக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சாம் குட்டீஸ். எப்படியோ அந்த தண்ணி இருக்கும், நம்ம போய் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பறந்து போய் அந்த பானை பக்கத்துல உட்கார்ந்துச்சாம். பானைக்குள்ள எட்டி பார்த்தா அது அடியில கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சாம். அப்பாடா தண்ணி இருக்கு, குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுச்சாம், குடிக்கிறதுக்காக அதோட அளவை உள்ள விட்டுச்சாம். பாருங்களேன், அது ரொம்ப குட்டியா இருந்ததுனால அதோட வாய் வந்து அதுக்குள்ள போகவே இல்லையாம் குட்டீஸ். அதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சா. ஐயோ, தண்ணி இருந்தும் நம்மளால குடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி உட்கார்ந்துடுச்சான். அப்போ திடீர்னு அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சா. என்ன ஐடியா? எஸ், அந்த பானைக்கு கீழே நிறைய கல் இருந்துச்சாம். சரி, இந்த கல்லெல்லாம் எடுத்து ஒன்னொன்னா உள்ள போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லா எடுத்து ஒரு கல்லா எடுத்து டக்கு 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 டக்குன்னு உள்ள போட்டுச்சான். அப்போ தண்ணி வெயிட் போட போட என்ன ஆகும், கீழே இருக்க தண்ணி மேல வரும்ல. அதே மாதிரி இந்த காக்கா உள்ள ஒன்னொன்னா போட போட கீழே இருந்த தண்ணி எல்லாம் மேல வந்துடுச்சான் குட்டீஸ். சூப்பர்ல. உடனே அந்த காக்கா அதை குடிச்சிட்டு நல்ல தாகம் போற அளவுக்கு குடிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியா பறந்து போயிடுச்சா. சூப்பர்ல. குட்டீஸ், இந்த கதையில இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? எந்த தடைகள் வந்தாலும் நம்ம அறிவை பயன்படுத்தினா கண்டிப்பா அதுல இருந்து நாம மீண்டடலான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அச்சோடா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு நம்ம சோகமா இருந்துட்டோம்னா நம்மளால அந்த பிரச்சனையை கடந்து போகவே முடியாது. இதுவே நம்ம என்ன பண்ணணும், அந்த புத்திசாலி காகம் மாதிரி நம்ம அறிவை யூஸ் பண்ணணும். அறிவை யூஸ் பண்ணா எந்த ஒரு தடைகளையுமே நம்ம தெரிஞ்சுட்டு நாம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் லைஃப்ல. ஓகேவா? சோ பிரில்லியண்டா இருக்கணும் எப்பவுமே. இந்த காகம் மாதிரி நாமளும் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி என்னன்னாலும் நம்ம ப்ராப்ளம சால்வ் பண்ணிடணும். ஓகேவா? எல்லா கேள்விக்கும் பதில் உண்டு, எல்லா இரவுக்கும் விடி உண்டு. அறிவால் எந்த தடைகளையும் எளிதாய் நாமும் வெல்லலாம். குட்டீஸ், நான் இப்ப இந்த ஸ்டோரிய உங்களுக்கு இங்கிலீஷ்ல சிம்பிள் சென்டென்ஸ்ல சொல்லி கொடுக்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும் தெரியுமா? என் கூடவே சேர்ந்து ரிப்பீட் பண்ணணும். அப்போ நீங்க இந்த ஸ்டோரிய ரொம்ப அழகா சொல்லிடுவீங்க. ஓகேவா? உங்களுக்காக சிம்பிளா சொல்லி தரேன் உங்க ஜீவிமா. ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டோரி நேம் இஸ் The Thirsty Crow. One day, repeat with me. One day, the crow was very thirsty. The crow was very thirsty. Repeat with me. The crow was very thirsty. The crow looked for water. The crow
looked for water. The crow found a pot. The crow found a pot. Repeat with me. The crow found a pot. There was only a little water in the pot. There was only a little water in the pot. The crow picked up small stones. Repeat with me. The crow picked up small stones. The crow dropped the stone into the water. The crow dropped the stone into the water. The water came up. The water came up. The crow drank the water. The crow drank the water. The crow was happy. Moral of the story is be smart, never give up. Be smart, never give up. Give a big round of applause for you all. Super, very good. சூப்பரா சொன்னீங்க குட்டீஸ் எல்லாருமே. குட்டீஸ் நீங்களும் இந்த ஸ்டோரி அழகா சொல்லி உங்க வீடியோவை எனக்கு சென்ட் பண்றீங்களா? ஓகே ஓகே சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், இன்னும் இந்த மாதிரி சூப்பரான ஸ்டோரிஸோட அடுத்த வீடியோல உங்க ஜிவிமா உங்களை மீட் பண்றேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.